மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானோட பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் உஷ்ணமான கிரகம், மங்களக்காரகன் சொல்லலாம், பூமிக்காரகன் சொல்லலாம், பிராத்ருக்காரகன் சொல்லலாம். இந்த பிராத்ருன்னா என்ன அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி. பிராத்ருன்னா உடன்பிறப்பு. இந்த சகோதர சகோதரிகள் இதெல்லாம் செவ்வாய் தான். சில வீட்டில் பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகிட்ட ஒற்றுமையே இருக்காது. ஏன்னா அங்கே செவ்வாய் ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த கிரகம். சில பேர் இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. இன்னும் கூட்டு குடும்பம் நிறையா இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் நல்ல ஆட்சியாக இருப்பார். ஆக பிராத்ருக்காரகன் செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் அவர் தனுசு ராசியில் இருக்கார். இப்போ 4/2/2024 முதல் அவர் மகர ராசிக்கு வரப்போகிறார். மகர ராசிக்கு 39 நாட்கள், அதாவது 13/3/2024 வரைக்கும் மகர ராசியில் ஜம்முன்னு உட்கார போகிறார். என்ன அப்படின்னா, மகர ராசி அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் லாஜிக். கடகத்தில் இந்த செவ்வாய் பகவான் நீச்சம். அப்படியே 7வது பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் உச்சம். ஏன் கடகத்தில் நீச்சம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதேமாதிரி இந்த மகரத்தில் உச்சம் அப்படின்னா, மகரத்துக்கு யார் அதிபதி? சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் வேலையாட்களோட அதிபதி. அதாவது நிறைய வேலைக்காரங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் தான் ஆதிக்கமாக இருக்கும். அந்த வகையில் இவர் இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்தளபதி. இந்த படைத்தளபதி அங்கே போய் உட்காந்தன்னா உச்சமாகி எல்லாரையும் வேலை வாங்க வரணும். படைத்தளபதி எல்லாரோடையும் வேலை வாங்குறது தான். அதனால தான் அங்கே செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். உச்சமாகி 39 நாட்கள் அங்கே இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போகிறார். அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது உபஜய ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 இருந்தால் ரொம்ப விசேஷமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா என்னதான் உஷ்ணமான கிரகம் அப்படி இப்படின்னாலும் மங்களக்காரகன். மங்களம் அப்படின்னாலே சுபம், சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவர் செவ்வாய் பகவான். அதனால தான் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி உங்களுக்கு ஒரு தனி பதிவு கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன் அப்படின்னா, இந்த 2, 4, 7, 8 இதிலலாம் இருந்தாக்க செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறோம். லக்னத்துலேருந்து சந்திரன்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா தேவையில்லை. ஆனால் லக்னத்துலேருந்து பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் பார்க்கணும். அதனால தான் தோஷம்னு சொல்கிறது. ஆக இந்த மங்களக்காரகன் இந்த 39 நாட்கள் மகர ராசியில் உச்சம் அடைஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனதொருமை விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பர் செவ்வாய் பகவானோட பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் யார்? உங்களுக்கு ராசிநாதன். அதே சமயம் பகைருண ரோகாதிபதி. நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும் தெரியுமா? ராசிநாதன் செவ்வாய்ங்கிறதுனால உங்களுக்கு சாதாரணமாக உஷ்ணமான ஒரு தேகம், உஷ்ணமான ஒரு பேச்சு, கடன்னு பேசுவீங்க, வேகமாக பேசுவீங்க. என்ன அதனாலே உங்களுக்கு சில இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அவமரியாதை இருக்கும். ரெண்டுமே உங்களுக்கு 50-50 இருக்கும். அதே சமயம் அவரே பகைருண ரோகாதிபதி அப்படிங்கிறனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் கொஞ்சம் அந்த ட்ரெண்டு என்னங்கிறத பார்த்து நீங்கள் நடந்துக்கணும், சரியா? அதேமாரி வாக்குறுதிகள் அப்படிங்கும்போது, இந்த வாக்குறுதிகள் நான் செஞ்சு தரேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி திட்டம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வாக்குறுதிகளை கொடுங்க. அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த ராசிநாதனும் பகைருண ரோகாதிபதியான செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானமாக்கி 2ஆம் இடத்துல இருந்தார். தனவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்தது, போய்கிட்டு இருந்தது. இன்னும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வருமானம் உங்களுக்கு இருந்தது, பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் வந்துக்கிட்டு இருந்தது. குடும்பத்தை சமாளிக்கிற அளவுக்கு, ஒரு விஷயத்தை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைச்சிது. அதுமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்த்த உயர்வுகள் அதெல்லாம் ஒரு இருக்குது. வேலை பளு அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு சமாளிச்சிட்டிங்க. வாக்குறுதிகள் அப்படிங்கும்போது இந்த வாக்குறுதிகளையும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அதை சிறப்பாக நிறைவேற்றுறதுக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைச்சிது. அதெல்லாம் நிறைவேற்றிங்க. உடல் ஆரோக்கியமும் பரவாயில்லை, கொஞ்சம் அப்படி எழுந்து வந்துட்டீங்க. இவ்வளோ நாளாக கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தீங்க. என்ன நானே சொல்லியிருந்தேன், ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் தெளிவாக இருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா மனசில் ஒரு தெளிவு கிடைச்சிடுது.
தெளிவு கிடைச்ச உடனே உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்குது. அந்த வகையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விட்டு விலகி இப்பொழுது சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார். 3ஆம் இடம் அப்படின்னாலே சூப்பர். தலைப்பில் என்ன சொல்லியிருக்கேன், உபஜயஸ்தானமாகிய 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுத்தே ஆக வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி புதுசாக உயர்வுகள் தேடுறாங்க, ஒரு வேலை தேடின்னு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி உத்தியோகத்திலே ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம், ஒரு உயர்வு, அதாவது பதவி உயர்வோடு வர ஒரு வருமானம், அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. அந்த வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம். முக்கியமாக மனசில் தைரியம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு வேலையும் இப்படி செய்யணும், 7 to 9 இது, 9 to 11 இது, 11 to 1 இப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் போடுவீங்க. அதை அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. முயற்சிகள் பலிதமாகும். நல்லா கவனிங்க, முயற்சிகள் பலிதமாகும் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் தைரியமாக முயற்சி மேற்கொள்ளணும். எந்த ஒரு விஷயத்திலும் உத்தியோகம் இல்லையா, முயற்சியை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இன்டர்வியூ கிடைக்கும், வேலை கிடைக்கும். அதேமாதிரி வெளிநாடு போய் கல்வி படிக்கணும், இல்லை வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறவா, நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு முயற்சி மேற்கொண்டீங்கனாலே கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. தொழில் வியாபாரம், ஆகா அற்புதமான ஒரு திருப்பம் உங்களுக்கு வருதா இல்லையா பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல திருப்பம் வரும். இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக புதுசாக தொழில் தொடங்குறவங்க தாராளமாக தொடங்கலாம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அற்புதமாக தொழில் தொடங்குங்க. அற்புதமாக ஒரு முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கும் மங்களக்காரகன் கண்டிப்பாக கொடுப்பார். சரியா? அடுத்தபடியாக குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை, கொஞ்சம் பேச்சு இதில் கொஞ்சம் டென்ஷன் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் அதெல்லாம் விலகும். முக்கியமாக உடன்பிறப்புகளிடம் இருந்து வந்த கருத்து விரிசல்கள் விலகும். உடன்பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. அவங்க மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. முக்கியமாக எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும். அடுத்தபடியாக அரசியல்வாதிகளுக்கு இது அற்புதமான ஒரு காலம். தயவு செய்து தவற விடாதீர்கள். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். அந்த இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக முன்னேறணும். சரியா? ஏன்னா உங்களுக்கு நிறைய பயணங்கள்லாம் ஏற்படும். அந்த பயணங்களின் மூலமாக உங்களோட வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற இடமாற்றம், உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி சீருடை பணியாளர்கள், இந்த காவல்துறை, இராணுவம், இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ், மருத்துவர்கள், இவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அவங்களாம் வந்து உங்களுக்கு இடமாற்றம் கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? நீங்களாக இந்த இடத்துக்கு இடமாற்றம் கொடுங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதேமாரி ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் அப்படிங்கும்போது திருமணம் கண்டிப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள். அதேமாரி புத்திரபாக்கியம் இல்லாத குழந்தைகளுக்கு புத்திரபாக்கியம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையணும்னு சொல்லிட்டேன். அதை நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதுக்காக தான் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு 2-3 தடவை நான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டிங்கனாலே இந்த 3ஆம் இடத்துல வரக்கூடிய உங்கள் ராசிநாதன் பகைருண ரோகாதிபதி உங்களுக்கு பல விதங்களிலும் அற்புதமான பலன்களை கொடுப்பார். சரி, இன்னும் அதிகமாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணிகிட்டே வாங்க. அது பண்ண உங்களுக்கு இன்னும் தைரியம் கிடைக்கும், ஒரு வீரியம் கிடைக்கும், உங்கள் காரியம் வெற்றி அடையும். ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் 3ஆம் இடத்திற்கு வந்து உச்சமடைந்த செவ்வாய் உங்களுக்கு பலவிதங்களிலும் நன்மைகளை அள்ளித் தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.